வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெங்காயத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. தினமும் ஒரு நடுத்தர அளவு வெங்காயம் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்வது பாதுகாப்பானது, நமக்கு நன்மைகளை கொடுக்குங்க. அந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 50லேருந்து 60 கிராம் வரைக்கும் இருந்தாலே போதுமானது. பச்சை வெங்காயம் வந்து நீங்கள் சேலட் மாதிரி எடுத்துக்கலாம், மோர் போன்றவற்றோடு சேர்த்து எடுத்துக்கலாம். அதில் ஒரு 30 கிராம் நீங்கள் பச்சை வெங்காயம் எடுத்துட்டாலே போதும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா பகல் நேரங்களில் நீங்கள் வெங்காயத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம். காலை உணவுகளில் வெங்காயத்தை எடுத்துக்கலாம். நீங்கள் உணவுகளில் சமைத்து வந்து வெங்காயத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து தொடர்ந்து வெங்காயத்தை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள், மருத்துவ நன்மைகளை நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு நம்ம வெங்காயத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வெங்காயத்தில் குவெர்செடின் அப்படின்னு சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குங்க. இது பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு உதவி பண்ணுது. மேலும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு எல்டிஎல்லினுடைய அளவையுமே குறைத்து ரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்படுவதை தடுத்து போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டத்தை இதயத்துக்கு அனுப்பி மாரடைப்பு, பக்கவாதம் இல்லாமல் இதயத்தை பராமரிக்கிறதுக்கு உதவி பண்ணுது. ஸோ இதயத்தை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னா பிபி ப்ராப்ளமும் கொலஸ்ட்ரால் ப்ராப்ளமும் இல்லாமல் நலமோடு இருக்கணும். அப்போ ஒருவேளை உங்களுக்கு அந்த ரத்த நாளங்களில் இறுகி போயிருந்து ரத்த அழுத்தம் இருந்துச்சுன்னா அதை ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டத்தை அனுப்புறதுக்கும் கொலஸ்ட்ரால் பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு இதய ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு தொடர்ந்து நீங்கள் வெங்காயத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு வெங்காயத்தை எடுத்துக்கலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வெங்காயத்தில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து மற்றும் பல்வேறு ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து நிறைந்திருக்குங்க. இது வந்து உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்தி கிருமி தொற்றுகள் மற்றும் பருவகால நோய்கள் எளிதில் நம்மை தாக்காமல் பாதுகாக்கக்கூடிய அந்த ஆற்றலை நமக்கு வழங்குது. இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி நோய்களை எல்லாம் நம்ம குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே வராமல் தடுத்துக்கலாம். அதாவது ஒரு புதுவிதமான ஒரு நோய் கிருமி நம்மை தாக்கி ஒரு புதுவிதமான நோயை ஏற்படுத்தாத வண்ணம் நலமோடு இருக்கிறதுக்கு, நீண்ட நாட்கள் ஆயுட்காலம் அதிகமாக வாழணும் அப்படின்னா அந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே வலுப்படுத்திக் கொள்வதற்கு, அந்த இம்யூன் சிஸ்டத்தையே ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் வெங்காயத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. எலும்புகளை வலுவடைய வைத்துக் கொள்வதற்கு வெங்காயத்தை நம்ம எடுத்துக்கலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வெங்காயத்தில் இருக்கக்கூடிய சில குறிப்பிட்ட சத்துக்கள் மற்றும் அமினோ அமிலங்கள் எலும்புகளினுடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதுக்கு உதவி பண்ணுதுங்க. குறிப்பாக வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானம், அது ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற பிரச்சனைகளுடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்குமே இது பெரிதும் உதவி பண்ணுது. நமக்கு இந்த எலும்பு பிரதானமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் அடிக்கடி குத்துவது போன்ற வலி ஏற்படுறது, முதுகு வலி, தோள்பட்டை வலி, கை கால்கள் வந்து மரத்து போகிறதால கை கால்கள் இருக்கக்கூடிய எலும்புகளில் பிரச்சனை ஏற்படுறது, ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ஜி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளும் இல்லாமல் பன்மடங்கு உடலை பலம் பெற வைத்துக் கொள்ளணும். முதியவர்களெல்லாம் குறிப்பாக 50-60 வயதுக்கு மேற்பட்டிருக்கக்கூடிய நம்மளுடைய தாத்தா பாட்டியெல்லாம் பேலன்ஸ் தடுமாறாமல் நிற்கிறதுக்கு, நடக்கிறதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கலாங்க. இளைஞர்களும் வெங்காயத்தை எடுத்துக்கொள்ளும் போது எலும்பு தொடர்பான பிரச்சனை அவங்களுக்கு இருக்காது. செரிமானத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு வெங்காயத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வெங்காயத்தில் இன்சுலின் மற்றும் ஃப்ரக்டோ சாக்கரைடுகள் போன்ற நார் சத்துக்கள் இருக்கு. இது குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களுக்கு உணவாக அமைந்து செரிமான மண்டலத்தை சீராக இயங்க வைக்கிறதுக்கு உதவி பண்ணுதுங்க. இதனால கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மலச்சிக்கல் பிரச்சனை நமக்கு வந்து தீர ஆரம்பிக்கும். ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இப்போ வெங்காயத்தில் இருக்கக்கூடிய இந்த நார் சத்து நமக்கு கிடைக்கிறதால தான் செரிமானம் தொடர்பான பிரச்சனையே இல்லாமல் போகுது. இப்போ இவ்வளவு காலமாக நார் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிட்டு இருந்ததால தான் நமக்கு அந்த மலச்சிக்கல், சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான தொடர்ந்து செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. ஸோ இதை க்யூர் பண்ணணும்னா வெங்காயத்தை நம்ம சாப்பிடும்போது அந்த நார் சத்து கிடைக்கிறதால செரிமான மண்டலமே வலுவாக இருக்கும். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வயிறு, குடல் போன்றவற்றினுடைய ஆரோக்கியமெல்லாம் மேம்படும். ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்திக் கொள்வதற்கெல்லாமே தொடர்ந்து நம்ம வெங்காயத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வெங்காயத்தில் இருக்கக்கூடிய குவெர்செடின் மற்றும் சல்ஃபர் சேர்மங்கள் இது வந்து கணையத்தில் இன்சுலினுடைய உற்பத்தியை வந்து தூண்டுறதுக்கும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை சீராக பராமரிக்கிறதுக்கும் உதவி பண்ணுது. இது சர்க்கரை நோய்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அடிக்கடி வெங்காயத்தை சுகர் பேஷண்ட் இருக்கக்கூடிய அந்த சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து தங்களுடைய உணவுகளை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா உடனடியாக அவங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய லெவலாம் அதிகரிக்காது. அதை வந்து கட்டுப்படுத்தி நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்தை வந்து விடுபட வச்சிடலாம். ஃபியூச்சர்லையுமே சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது, நீங்கள் ஆரோக்கியமாக இருக்குன்னு நினைச்சாலுமே தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை வெங்காயத்தை நீங்கள் எடுத்துக்கலாங்க. அலர்ஜி மற்றும் மூட்டு வலி குறையிறதுக்கு
நம்ம வந்து வெங்காயத்தை எடுத்துக்கலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வெங்காயத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது அந்த வளர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் வந்து உடலில் ஏற்படக்கூடிய வீக்கங்களை வந்து குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. குறிப்பாக மூட்டு வலி மற்றும் கீழ்வாதத்தால் அவதிப்படுபவர்களுக்கெல்லாம் இதில் நல்ல நிவாரணம் அப்படின்னு சொல்லலாம். எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளும் இல்லாமல் உடல் வந்து நமக்கு உறுதியாக இருக்கும். 60 வயதுகளிலுமே கூட பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்லாம் தடுமாறாமல் எலும்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம், நிற்கலாம், நடக்கலாம், அனைத்து வேலைகளையுமே நம்ம வந்து செய்யலாம் சிறப்பாக. ஸோ எலும்புகளை பலம் பெற வைக்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் வெங்காயத்தை எடுத்துக்கொள்ளலாம். இந்த மருத்துவ நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு வெங்காயத்தை உங்களுடைய உணவுகளோடு சேர்த்து ஊட்டச்சத்துக்களை பெற்று நலம் பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.